சரியா? ஒரு எண்ணிலப்ப எப்படி இருக்குதோ அது போன்றுதான் இங்க இதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல சரியா மொத்தம் எங்களுக்கு எத்தனை நீளங்கள் சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 2 இதா இங்க ஒன்று, இங்க ஒன்று 2, இது ஒன்று 3, இது ஒன்று 4, 5, 6 நீளங்கள் சம்பந்தப்படுவார். அப்ப இந்த 6 நீளங்களையும் நாங்க கூட்டுவோமா இருந்தா இந்த உருவின் இந்த கூட்டுருவின் சுற்றளவு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 8, 4, 4, 10, 6, 8 ஆகிய சென்டிமீட்டர்ல உள்ள நீளங்களை நாங்க கூட்டுவோமா இருந்தா எங்களுக்கு 40 சென்டிமீட்டர் வரும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்படிதான் சுற்றளவு காண்றது. சரி, இதுகள் நாங்க கடைசி கிளாஸ்ல எல்லாம் நோட் பண்ணுச்சு. சரியா? இப்ப இதை பாருங்க, இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி விளங்கப்படுத்தியிருக்கேன். சரியா? இது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு செய்யப்படுகின்ற ஒரு வெல்கம் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆங்கில எழுத்து டி எழுத்தை போன்று காணப்படுகின்றது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதுல ஏல இருந்து H வரைக்கும் இங்க எழுத்துக்கள் போடப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரிக்கு அவங்க சில தரவுகள் தந்திருக்காங்க. பாருங்க, Hல இருந்து G அப்படி Gல இருந்து H 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காரு. அப்ப இது ஃபுல்லா 5 சென்டிமீட்டர். இது ஃபுல்லா 5 சென்டிமீட்டர். அப்ப இங்கனக்குல ஆல்ரெடி 2 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அப்ப இங்கனக்குல இது 2 சென்டிமீட்டர் ஆயிருந்தா இந்த ஏல இருந்து இந்த பி வரைக்கும், இந்த ஈல இருந்து இந்த எஃப் வரைக்கும் இது ரெண்டையும் கூட்டினா 3 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் கூட்டினா 3 சென்டிமீட்டர். அப்ப இது ரெண்டையும் கூட்டி 3 ஆயிருந்தா அப்ப ஏபி 1.5, அதே மாதிரி இஎஃப்பும் 1.5. சரிதானே? ஓகே சார். அப்ப மத்த நீளங்களோட சரியா மத்த பக்கங்களோட நீளங்கள் எல்லாமே அவர் தந்திருக்கார். அப்ப அதன் பிரகாரம் சரியா மொத்தம் எங்களுக்கு எத்தனை நீளங்கள் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியா 3, 6, 8 நீளங்கள் சம்பந்தப்படும். அப்ப இந்த 8 நீளங்களை நீங்க கூட்டுவீங்களா இருந்தா இந்த உருவின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் வரும். ஓகே ஓகே சார். அப்ப இப்படிதான் சுற்றளவு காண்றது. இந்த மாதிரிக்கு தான் சுற்றளவு, ஒரு உருவின் சுற்றளவை இப்படிதான் நாங்க காண்றது. சரியா? சரி சார். ஓகே சார். சார் சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரியா? இதுல உள்ள கேள்விகள் நாங்க கடைசியா பார்த்திருந்தோம். இந்த கேள்விகள் நாங்க கடைசியா பார்த்திருந்தோம். அப்ப இதுகளுக்கான ஆன்சரும் ஆல்ரெடி நான் போட்டேன். இந்த முதலாவது கேள்விக்கு எல்லாமே இங்க சமன் அப்படின்னு காணப்படுகின்றது. அப்ப 5 தர 5. அப்ப முதலாவது கேள்விக்கு 25 சென்டிமீட்டர் வந்திருக்கும் சுற்றளவு. சரிதானே? ஆமா சார். சரியா? 25 சென்டிமீட்டர் முதலாவதுக்கு சுற்றளவு. அதே மாதிரிக்கு ரெண்டாவதுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 24. சரியா? இரண்டாவதுக்கு 24. சரி சார். இது ஆல்ரெடி செய்தது. ஒரு ரிவைன் பண்றதுக்காக வேண்டி, ஞாபகம் மூட்டலுக்காக வேண்டி இதை நாம் திரும்ப உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். இந்த பாடத்தை இன்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஓகே சரியா? அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது, இங்க 2 செவ்வகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. 2 செவ்வகங்களை இணைப்பதன் மூலமாக ஒரு கூட்டுரு இங்க உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இதண்ட சுற்றளவு காணும் பொழுது இந்த துண்டு இங்கனைக்குல 6, இந்த துண்டு இங்கனைக்குல 6, அதோட இந்த இங்கனைக்குல இந்த சின்ன துண்டுக்கு இங்கனைக்குல 2. அப்ப இந்த 6ஐயும் 2ஐயும் இந்த பக்கத்துக்கு நாங்க கூட்டணும். 6ஐயும் 2ஐயும் இந்த பக்கத்துக்கு கூட்டணும். இங்கனைக்குல இந்த துண்டை காணணுமா இருந்தா 6ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா இங்கனைக்குல 4. சரியா? சரி சார். அப்ப இது இப்ப அவ்வளத்தையும் கூட்டி விட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வரும்.
அப்போ 6 2 8, 8 4 12, 12 6 18, 18 2 20, 20 8 28 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்விக்கு 28 தானே வந்துச்சு. ஓ சார். ஆமா சார். எஸ் சார். சார் அப்போ புதுசா வந்திருக்கவங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல், அவ்வளவுதான். சரியா? இப்ப இதுல வந்து இந்த பக்கம் வந்து புல்லா 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் வந்து புல்லா இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த துண்டை அப்படியே மூவ் பண்ணுனா எங்களுக்கு இங்கனக்கில கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த துண்டை மூவ் பண்ணீங்கன்னா இதுல கொண்டு வந்து இங்க இணைச்சு விட்டுறலாம். அப்படி இணைத்து விட்டா இது ஒரு செவ்வகம். அப்ப இந்த செவ்வகத்தின் சுற்றளவு எனக்குல 5 5 10, எனக்குல 4 4 8. ஸோ இதுக்கு 18 சென்டிமீட்டர். 18 தானே போட்டிருக்கோம். சரி, ஆமா சார். 18 தான் போட்டிருக்கு. அப்ப இப்படி செய்யறதுக்கான ஆற்றல்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு சில பயிற்சிகளை செய்வதன் மூலமாக, நான் ஏற்கனவே தந்த உதாரணங்களை பயிற்சி செய்வதன் மூலமாக ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்க. சரி, அதே மாதிரி இந்த இதுலையும் கொஞ்சம் நினைக்கல இதுகள் இருக்குது. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? இதுகள் நல்ல கேள்வி. அப்போ புதுசா வந்திருக்கவங்க இதுகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இது வந்து ஒரு நுழைவாயில். சரியா? ஒரு நுழைவாயில் கதவுண்ட பகுதி, நுழைவாயில் ஒன்றின் பகுதி. அப்ப இது 2.5, இது 2.5, இங்கனைக்குல 4, இங்கனைக்குல 4ன்னு சொல்லியிருக்காரு. 4 மீட்டர், இங்கனைக்குல 3னா இங்கனைக்குல 3 மீட்டர். சரியா? 2 சமபகுதிகளை கொண்ட ஒரு வாயிற்கதவு உருவில் தரப்பட்டுள்ள வாயிற்கதவின் சுற்றளவை காண்க. அப்ப 3 3 6, இங்கனைக்குல 4 4 8, அப்ப 8 மாறும் 14, 14ஓட 5 கூட்டினீங்கன்னா 19 மீட்டர். ஓகே தானே? 19 மீட்டர். மீட்டர் ஓகே தானே? சரியா? சரி, இது பாருங்க ஒரு வெல்கம் போர்ட். ஒரு வெல்கம் போர்ட். சரியா? வரவேற்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற தரம் 1 மாணவர்களை உள்வாங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தோரணத்தினால், தென்னோலையினால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெல்கம் போர்ட். அப்ப இங்கனைக்குல இங்க இருந்து இங்கனைக்குல இது 1 மீட்டர்னு கொடுத்திருக்காரு. அப்ப இதுவும் 1 மீட்டர். இங்கனைக்குல 1, இங்கனைக்குல 1, இங்க 3. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 மீட்டர். ஏற்றுக்கொள்றீங்களா? 5 மீட்டர். சரிதானே? அதே நேரத்துல இந்த பக்கம் 3 இருந்தா இங்கன கிளை 3, இங்கன கிளை 3. அப்ப 3 மீட்டர்ல 1 2 3 4 5 இருக்குது. 3 மீட்டர்ல 5. அப்ப 5 3 15. 15ஓட இங்கனைக்குள்ள ஒரு 5 கூட்டுனீங்கன்னா 20. சரியா? 20, 1ல வந்து 4. அப்ப மொத்தம் 24 மீட்டர். சரியா? சரி சார். 24 மீட்டர். சரியா? இது லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்தது. புதுசா வந்தவங்க இந்த ஆன்சர்களை திரும்ப ஒருக்கா நீங்க செக் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செய்து பாருங்க. ஓகே தானே? சரியா? அப்ப அதோட அந்த சுற்றளவு பாடத்தை நாங்க நிறைவு செய்து கொள்ளலாம். சரியா? அப்ப இதுகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லோம். சரியா? அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு புது பாடம் ஒன்று தான் செய்ய போறேன். இன்றைக்கு புது பாடம் உண்டு. சரியா? ஸ்கிரீன் ஷேர் மயன்? ஓ சார். சரி சரி. அப்ப இன்றைக்கு புது பாடம் ஆல்ரெடி 2 பாடங்கள் முடிச்சாச்சு. இது 3வது பாடம். நாங்கள் அந்த சக்சஸ் ஆன்லைன் கிளாஸின் வழியாகத்தான் இணைந்திருக்கிறோம். சரியா? அப்ப 1200 ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்துல இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் திறக்கப்பட்டிருக்குது. யாராவது நீங்கள் கிளாஸுகள் விடுபட்டா இதற்கு பிற்பாடு அதில் அங்கே வீடியோஸ் பதிவேற்றப்படும். அப்போ அதில் போயிட்டு நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம். சரியா?
ஏற்கனவே இருந்த வீடியோஸ் வந்து போட முடியுமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்களோட குரூப்புகளில் அந்த வீடியோக்கான லிங்க் உழுகும். அப்போ அதை கிளிக் பண்ணுவதன் மூலமாக அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோவை நேரடியாக போய் பார்க்கலாம். உங்களோட வீடியோ போட்ட கைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதன் ஊடாக நீங்கள் பார்க்க முடியும். சரிதானே மகன்? சரிதானே மகள்? சரி சார். சரி. அப்போ இன்றைக்கான பாடம் சரியா 3வது பாடம் கோணங்கள். சரியா, ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, கோணங்கள். ஓகேவா? ஓகே ஓகே சார். 3வது பாடம் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, கோணங்கள். சரிதானே? போட்டீங்களா? ஓகே. சரி. போட்டீங்களா எல்லாரும்? ஓகே. ஓ சார். சார். சரி. சரி, ஓகே. சரி. அப்ப ஆல்ரெடி நீங்க கோணங்கள் சம்பந்தமா கொஞ்சம் படிச்சிருக்கீங்க. அப்ப இந்த பாடத்துல நாங்க பார்க்க போற சில விஷயங்கள் இங்க தந்திருக்காங்க. சரியா? நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், குத்தநீர் கோணங்கள். நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், குத்தநீர் கோணங்கள் ஆகியவற்றை இனங்காண்பதற்கும் ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஒரு புள்ளியை சுற்றி நேர்கோட்டின் ஒரு பக்கத்தில் இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை இனங்காண்பதற்கும் ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என இனங்காண்பதற்கும் இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமம் என இனங்காண்பதற்கும் கோணங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப இந்த பாடம் முடியும் பொழுது நாங்க அந்த ஆற்றலை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப எனது பக்கத்துல இருந்து ஆசிரியர் என்ற ரீதியில நான் உங்களுக்கு சரியா சிறந்த விளக்கத்தையும் உதாரணங்களையும் சரியா உங்களுக்கு நான் தருவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு விளங்காம இருந்தா உடனே நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், திரும்ப ஒருக்கா அன்னைக்குல கேட்கலாம். சரி. அப்ப நாங்க இந்த பாடத்துல பார்க்க போற தலைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தரம் 6, 7ல் பார்த்த சில விஷயங்கள் அதையும் கொஞ்சம் நாங்கள் பார்த்துருவோம். கோணம்னா என்ன, கோணம் ஒன்றை எப்படி இனங்காண்றது, அதில் செங்கோணம்னா என்ன, கோணங்களோட வகைகள், இந்த 4 விஷயங்களையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்துருவோம். இந்த 4 விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸில் நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள் சரியா அதுகளை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சரியா மொத்தம் இதில் 10 தலைப்புகள் இருக்குது. மொத்தம் இதில் 10 தலைப்புகள் இருக்குது. அப்போ நான் இதை வந்து 3 கிளாஸில் செய்ய முடிப்பேன். சரியா 2 கிளாஸில் முடிக்க இயலா. சரியா 3 கிளாஸில் இதை நான் முடிப்பேன். சரியா மகன்? சரியா மகள்? சரி. சரி சார். சரி சார். ஓகே. சரி அப்போ இதில் முதலாவது தலைப்பு கோணம். சின்ன தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கோணம். போட்டீங்களா? எஸ் சார். சரி. அப்போ கோணம்னு சொன்னா 2 நேர்கோடுகள் ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்ளும் போது உருவாவது கோணம் எனப்படும். அப்ப 2 நேர்கோடுகள் சரியா ஒரு புள்ளியில வந்து சந்திக்கணும். 2 நேர்கோடுகள் ஒரு புள்ளியில வந்து சந்திக்கணும். சரியா? ஆனா அந்த 2 நேர்கோடுகளும் இணைந்து காணப்பட முடியாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 2 கோடுகளும் இணைந்து காணப்பட்டா அங்க கோணம் உருவாகாது. கட்டாயம் சின்ன ஒரு இடைவெளிக்கு சரி இருக்கணும். அப்ப அந்த 2 நேர்கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும் பொழுது அந்த 2 நேர்கோடுகளுக்கு இடையில உருவாகிற அந்த அளவு, அந்த இடைவெளி, அதுதான் இங்க கோணமாக சொல்லப்படுகின்றது. அப்ப நான் ஏபிங்கிற ஒரு நேர்கோடையும் ஏசிங்கிற ஒரு நேர்கோடையும்
இணைச்சிருக்கிறேன். அப்படி இணைச்சா அது ஏங்கிற புள்ளிய உருவாக்கும். அப்ப இங்க ஏபிங்கிறது ஒரு நேர்கோடு, ஏசிங்கிறது ஒரு நேர்கோடு. அப்ப அதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதியை தான் நாங்க சொல்லுவோம் கோணம் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப இந்த சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதி தான் இங்க கோணம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த அளவு, சரியா, இதைத்தான் நாங்க இணைக்கல கோணம் அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கிறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். கோணம் ஒன்று உருவாகணுமா இருந்தா கட்டாயம் 2 நேர்கோடுகள் ஒரு புள்ளியில என்ன செய்யணும், சந்திக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இந்த நோட் பண்றேன்னா வேகமா நோட் பண்ணிக்கிறோம். சரியா? படத்தை வரைந்து நோட் பண்றவங்க கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவா டைம் எடுக்காதீங்க. ஓகே சார். சரியா? அப்ப இதன் அடிப்படையில கோணங்கள் பல்வகையில காணப்படுகின்றது. சரியா? அந்த இப்படியும் வரலாம் கோணம். சரியா? அதை இப்படியும் வரலாம் கோணம். சரியா? இப்படி கோணங்கள் இருக்குது. அப்ப நீங்க தரம் 6ல கோணங்கள் சம்பந்தமாக நீங்க படிச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு கதவை திறக்கும் பொழுது அந்த கதவை நாங்க எப்படி திறக்கிறோம், அது அடிப்படையில அதுல கோணம் வரும். ஒரு கடிகாரம், சுவர் கடிகாரம் ஒன்றை பார்த்தீங்கன்னா அதுல மணித்தியால முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையில உருவாகும் கோணம். அதே மாதிரி செகண்ட் முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையில. அப்ப கூடுதலா நாங்க அந்த செகண்ட் முள்ளை பயன்படுத்துறது குறைவு, மணித்தியால முள்ளையும் நிமிட முள்ளையும் வைத்துக்கொண்டு கோணத்தை எங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஓகே சார். நடைமுறை வாழ்க்கையிலையும் நிறைய இந்த கோணத்தின் இதுகள் எங்களுக்கு சம்பந்தப்படுகின்றது. அப்ப இந்த கோணம் உண்ட நாங்க இனங்காணம் அப்படின்னு சொன்னா, இந்த கோணம் உண்ட நாங்க இனங்காணணுமா இருந்தா கட்டாயம் எங்களுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று உச்சி, இன்னொன்று புயம். அப்ப ஒரு கோணம் உண்ட இனங்காண்றதுக்கு இந்த 2 விஷயங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானது. சரியா? கோணம் உண்ட இனங்காண்றதுக்கு இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. ஓகே? அப்ப ஒரு கோணம் ஒன்றை உருவாக்கணுமா இருந்தா 2 புயங்கள் தேவை. எத்தனை புயங்கள் தேவை? 2 புயங்கள் தேவை. 2 புயங்கள் தேவை. ஒரு புயத்தை வச்சுக்கொண்டு கோணம் உருவாக்க முடியாது. கட்டாயம் 2 புயங்கள் தேவை. அதோட அந்த 2 புயங்களும் சந்திக்கிற அந்த புள்ளி உச்சியாக கருதப்படும். என்னவா கருதப்படும்? உச்சியாக கருதப்படும். அப்ப எப்பயுமே கோணம் காணப்படுற பகுதி உச்சியாக அமைய போகுது. கோணம் காணப்படுற பகுதி உச்சியாக காணப்படும். அப்ப அது ஒரு தல உருவமா இருக்கட்டும், ஒரு பல்கோணியா இருக்கட்டும், எதுலையுமே கோணத்தை நாங்க குறிச்சிருக்கிற பகுதி உச்சி. இப்ப உதாரணத்துக்கு முக்கோணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப முக்கோணத்துல 3 உச்சிகள் இருக்கும். அந்த 3 உச்சிகள்லையும் 3 கோணங்கள் காணப்படுவார். சரியா? இப்படி இருக்கும். இதுதான் முக்கோணி. அப்ப இந்த முக்கோணில இங்கனைக்குல ஒரு கோணம் காணப்படும், இங்க ஒரு கோணம் காணப்படும், இங்க ஒரு கோணம் காணப்படும். அப்படித்தானே? ஆமா சார். சரியா? அப்ப இதைத்தான் இங்கனைக்குல சொல்றேன். அப்ப இந்த முக்கோணிக்கு நாங்க பேர் ஏ பி சி அப்படின்னு சொல்லி வழங்கினோம்னா, இந்த ஏயில ஒரு கோணம் காணப்படுவாரு, இந்த பில ஒரு கோணம் காணப்படுவாரு, இந்த சில ஒரு கோணம் காணப்படுவார். அப்ப ஒரு கோணம் ஒன்றை இதெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்ப்போம். சரியா? அப்ப கோணம் ஒன்றை இனங்காணணுமா இருந்தா அடிப்படையாக எங்களுக்கு தேவையான 2 விஷயங்கள். ஒன்று புயம், இன்னொன்று என்னது? உச்சி. உச்சி. சரியா? இது 2ம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அப்ப இது 2ம் இருந்தா எங்களுக்கு ஒரு கோணத்தை நாங்க இனங்காணலாம். சரியா மகன்? சரியா மகள்?
சரி சார். சார் சரி படத்தை வரைஞ்சு கொள்ளுங்க குயிக்கா. சார். கோணம் ஒன்ற இனக்கான தலைப்பு போடுறேன். ஓ, தலைப்பு போட்டு அந்த படத்தை வரைய சொன்னேன். சரி. சரி சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? எழுதிட்டோம் சார். பண்ணியாச்சு சார். சரி. அப்ப அந்த கோணங்களோட வகைகள்ல முதலாவது கோணம் வந்து செங்கோணம். முதலாவது கோணம் வந்து செங்கோணம். செங்கோணம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெருமானத்துல வந்து 90 பாகை காணப்படுமா இருந்தா அதை நாங்க செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஆங்கில எழுத்து எல்லெழுத்து தமிழ் அரிச்சுவடியில உள்ள டானா அந்த சரியா வடிவத்துல காணப்படுமா இருந்தாலும் செங்கோணம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப செங்கோணம் என்பது 90 பாகையை கொண்டு காணப்படும். எத்தனை பாகையை கொண்டு காணப்படும்? 90 பாகையை கொண்டு. 90 பாகையை கொண்டு காணப்படுமா இருந்தா அது ஒரு செங்கோணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரையறை செய்யலாம். இந்த செங்கோணத்தை சரியா நாங்க ஒரு படத்துல காட்டும் பொழுது இந்த மாதிரி காட்டுவோம். இதுதான் அதோட ஸ்டைல். சரி, அப்ப இந்த மாதிரிக்க வடிவம் போட்டிருந்தா அது 90 பாகை அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகின்றது, எடுத்துரைக்கப்படுகின்றது. இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இப்படி ஒரு பகுதி காணப்பட்டு அதுல இந்த அடையாளம் கொண்டு போட்டிருந்தா, இப்படி ஒரு அடையாளம் போட்டிருந்தா இது அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 90 பாகை, அதாவது செங்கோணம் அப்படிங்கிறத இங்க உணர்த்துவார். அப்ப கூடுதலா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தீப்பெட்டியின் முதலாவது மேல சரியா தீப்பெட்டியின் சூர்யான்னு எழுதியிருப்பாங்க தானே, அதுல மேல எழுதியிருப்பார். அப்ப அந்த முகத்தை எடுத்துக்கிட்டா அதுல பார்க்கலாம். ஒரு சதுரத்தை எடுத்துக்கிட்டா பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டா பார்க்கலாம். ஒரு ஜன்னலை எடுங்க, ஒரு கதவை எடுங்க, ஒரு ஒயிட் போர்டை எடுங்க. சரியா? ஒரு அப்படி நிறைய பொருட்கள் நாங்க எடுக்கும் பொழுது இதை நாங்க பார்க்கலாம். 100 ரூபாய் நாணயத்தை எடுங்க, இல்லாட்டி 1000 ரூபாய் எடுங்க, இல்லாட்டி 2000 ரூபாய் 5000 ரூபாய் நாணயத்தால் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த 2 விளிம்புகள் சந்திக்கிற அந்த இடம் நிச்சயமாக 90 பாகையாக காணப்படும். சரிதானே? சார். சொல்லுங்க. அந்த காஸ்ட் செங்கோண பகுதியில மட்டும் வேற கலர் அடிச்சிருப்பாங்க சார். அப்படியும் இருக்கும். சத்தனை அப்ப அந்த மாதிரிக்கே சந்தர்ப்பங்களை நாங்க வேறையா இனங்காணலாம். சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி, நோட் பண்ண. கோணங்கள்ல முதலாவது வகை வந்து செங்கோணம். செங்கோணம் என்பது பருமன் 90 பாகையாக காணப்படுமா இருந்தா அதை நாங்க இன்னைக்குல செங்கோணம் அப்படின்னு சொல்லி எடுத்துரைக்கிறோம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். ஓகே சார். சரியா?
எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். சரி, இப்ப கோணங்களோட வகைகள். அப்ப அதுல முதலாவது அந்த செங்கோணம் நாங்க பார்த்துட்டோம். அப்ப இந்த செங்கோணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வகையையும் இப்ப நாங்க பார்க்கலாம். சரியா? சரி, அப்ப இங்க பாருங்க, கூறுங்கோணம். சரி, இங்க வந்து கூறுங்கோணம். அப்ப கூறுங்கோணம் அப்படின்னு சொல்லும் பொழுது செங்கோணத்திலும் சிறியதா இருக்க செங்கோணத்திலும் சிறியதாக காணப்படும். அதாவது 90 பாகையை விட எப்படி காணப்படுவாரு? குறைவாக காணப்படுவார். அப்ப இங்க சரியா, அதாவது ஒரு பாகையில இருந்து 89 பாகை வரைக்கும் இது என்ன கோணமா இருக்கும்? கூறுங்கோணமா இருக்கும். சரியா, அதாவது ஒரு பாகையில இருந்து 89 பாகை வரைக்கும் நாங்க வழங்கக்கூடிய பெயர் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கூறுங்கோணம். 90 பாகை சரியா வந்தா அதுக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லி? செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 90 பாகை சரியா காணப்படுமா இருந்தா இதுக்கு செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2 செங்கோணம், அடுத்து நேர்கோணம். 2 செங்கோணங்களோட கூட்டுத்தொகை காணப்படுமா இருந்தா 2 செங்கோணங்களோட கூட்டுத்தொகை, அதாவது 180 பாகை. எத்தனை பாகை? 180 பாகை. அப்ப இந்த இங்க படத்துல அழகா காமிச்சிருக்காரு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். படத்துல பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த மாதிரி காணப்படுமா இருந்தா இதை நாங்க சொல்லுவோம் நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றது? நேர்கோணம். சரியா? கொஞ்சம் குயிக்கா வரைஞ்ச அந்த படத்தை வரைஞ்சு கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க, நோட் பண்ணியாச்சா? இல்ல சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. ஓகே. நோட் பண்ணிட்டீங்க தானே? நோட் பண்ணியாச்சா? சரி, அப்ப நாங்க செங்கோணம்னா என்னன்னு பார்த்துட்டோம், கூறுங்கோணம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதே மாதிரிக்கே நேர்கோணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா விரிகோணம். அப்ப விரிகோணம் என்பது செங்கோணத்திலும் கூடிய ஆனால் நேர்கோணத்திலும் சிறிய. அப்ப செங்கோணத்திலும் கூடிய நேர்கோணத்திலும் குறைந்த. அப்ப இங்க 90க்கும் 180க்கும் இடைப்பட்டது. 90க்கும் 180க்கும் என்னப்பட்டது?
இடைப்பட்டது. அப்ப இங்க 90ம் வர முடியாது, 180ம் வர முடியாது. அப்ப இதுல இந்த விரிகோணம் காணப்படக்கூடிய பாகை பார்த்துக்கிட்டீங்கன்னா 91 பாகையில இருந்து 179 பாகை வரைக்கும் வரும். எத்தனை பாகை வரைக்கும் வரும்? 179 இது வரைக்கும் காணப்படும். இப்படி காணப்படுமா இருந்தா இந்த கோணங்களுக்கு வழங்கக்கூடிய விசேட பெயர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? விரிகோணம். ஓகேவா? ஓகே ஓகே சார். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணியாச்சா? இல்ல சார், கொஞ்சம் டக்குனு இல்ல சார். சரியா மகள்? சரியா மகன்? சார் கொஞ்சம் இருங்க சார், லாஸ்ட் எஸ் சார். அப்ப இது வந்து 90க்கும் 180க்கும் இடைப்பட்டது. ஓகே சார். 90க்கும் 180க்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது 91 பாகை இதுக்குள்ள வரும். அதே மாதிரிக்கே 179 பாகை இதுக்குள்ள வரும். அப்ப 91ல இருந்து 179 வரைக்கும் எந்த ஒரு பெருமானத்தையும் எடுத்தா அது கட்டாயம் விரிகோணமாக கொள்ளப்படும். சரிதானே? சரி, அடுத்து பாருங்க பின்வளை கோணம். பின்வளை கோணம்னா மகன் சரியா? பின்வளை கோணம். அப்ப அந்த எங்களுக்கு தெரியும் நேர்கோணம் எங்களுக்கு தெரியும். அப்ப நேர்கோணத்தை விட அதிகமாக இங்க காணப்படும். அதாவது 2 செங்கோணங்களிலும் பெரிய, ஆனால் 4 செங்கோணங்களிலும் சிறிய. அப்ப 2 செங்கோணங்களை விட பெரியதா இருக்கணும். அப்ப 180 பாகை. அதே மாதிரி 4 செங்கோணங்கள்னா 360 பாகை. இவங்க 2 பேருக்கும் இடையில காணப்படக்கூடிய கோணம் தான் என்னவா இருக்க போகுது? பின்வளை கோணம். அதாவது 181 பாகையில இருந்து 259 359 மன்னிக்கவும் 359 பாகை. இந்த நம்பர்ல எந்த ஒரு பெருமானத்தை எடுத்தாலும் அந்த கோணத்துக்கு வழங்கக்கூடிய பெயர் என்ன? பின்வளை கோணம். 181 பாகை, 182, சரியா? 190, அங்கிட்ட 200, 210, 220, அப்படி எந்த ஒரு பெருமானமும் 180க்கும் 360க்கும் இடையில வந்தா 180க்கும் 360க்கும் இடையில வந்தா அங்க நாங்க வழங்குற பெயர் வந்து பின்வளை கோணம். சரிதானே? சரி. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இதன் அடிப்படையில சரியா செங்கோணம் 1, குறுங்கோணம் 2, நேர்கோணம் 3, விரிகோணம் 4, அதே நேரத்துல பின்வளை கோணம் 5.
5 வகையான கோணங்கள். சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி சார். ஓகே தானே இப்ப? ஓகே சார். சரியா, நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? இல்ல சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? எழுதியாச்சு சார். சரியா, சரியா மகள்? சரியா மகன்? ஓம் சார். சரி, சரி சார். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணையில ஒரே பார்வையில இன்னைக்குல நாங்க இதை பார்க்கலாம். இந்த அட்டவணை தேவையா இருந்தா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. சரியா, இந்த அட்டவணை தேவையா இருந்தா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. சார் அந்த யூடியூப் குரூப் எப்படி இருக்குது சார்? யூடியூப் லிங்கையா? எஸ் சார். யூடியூப் லிங்க் உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இன்னும் உங்களோட வீடியோ ஒன்று கூட போடலை தானே? அதில் உங்களோட வீடியோ இன்னும் ஒன்று கூட போட இல்லை. சரியா, இப்பதான் 2 வீடியோ அதில் போட்டிருக்குது. அப்போ அதனால கவலைப்படாதீங்க, வீடியோ போட்ட வைக்க உங்களோட குரூப்ல நேரடியாக லிங்க் விழுகும். சரிதானே? சரி, இந்த அட்டவணை தேவையாயிருந்தா இந்த அட்டவணையில நான் தந்த விளக்கங்கள் அவ்வளவும் இருக்குது. இந்த அட்டவணை தேவையா இருந்தால் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு பிறகுக்கு இதை பொறுமையாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சரி சார். சரியா, சரி சார். ஓகே. சரி. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப இதுல இந்த மாதிரிக்கே கேள்விகள் ஒரு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி இது நோட் பண்ண தேவையில்லை. சும்மா டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவோம். இதை சும்மா டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவோம். பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கடிகாரத்திலும் மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையில் உள்ள கோணம் எவ்வகை கோணம் என்பதை எழுதுக. அப்ப முதலாவதுல என்ன கோணம்? செங்கோணம். முதலாவதுல செங்கோணம். செங்கோணம். முதலாவதுல செங்கோணம். ரெண்டாவது படத்துல நேர்கோணம். நேர்கோணம். ரெண்டாவது படத்துல நேர்கோணம். ஓகே. மூன்றாவது குறுங்கோணம். மூன்றாவது வந்து குறுங்கோணம். சரி, அப்ப இந்த மாதிரி இனங்காண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலாவதுல விரிகோணம். நாலாவதுல விரிகோணம். ஐந்தாவது கோணம். ஐந்தாவது பின்வளை கோணம். ஓகே, வெரி குட். ஆறாவது குறுங்கோணம். ஆறாவது என்ன கோணம்? குறுங்கோணம். சரி, ஓகே. அப்ப கிளியர் தானே? இதுல இப்ப யாருக்காவது டவுட் இல்ல தானே? சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த தலைப்புக்கு போறேன். சரியா மகன்? சரியா மகள்? சரி அத கதையை விடுங்க, தயவு செய்து அந்த கதையை விடுங்க. சரி, இங்க பாருங்க. பின்வரும் உருக்களில் கோணங்களை தெரிவு செய்து அவற்றின் ஆங்கில எழுத்துக்களை எழுதுக. அப்ப கோணம்னா கட்டாயம் 2 நேர்கோடுகள் என்ன செஞ்சிருக்கணும்? இணைந்திருக்கணும். அப்படி சந்திச்சிருக்கணும். இணைந்திருக்கணும். அப்படி கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? சரியா, அப்ப இங்க ஏ வர முடியும்,
வேற பி வர முடியாது, சி வர முடியும், அதே மாதிரிக்கே டி வர முடியும். அது நேர்கோடா தான் இருக்கணும்னு இல்லையே, நேர்கோடா தான் இருக்கணும்னு இல்லை. அப்படியே எங்களுக்கு ரூல்ஸ் ஒன்றும் சொல்லி இல்லை. இரண்டு நேர்கோடுகள் சந்திப்பதால் உருவாகுது கோணம் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க சி எங்கனைக்குல தவிர்க்கலாம். அப்படி சொல்லல. சரியா, கோணம் என்பது ரெண்டு கோடுகள் சந்திக்கிறனால உருவாகிறது தான் கோணம் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஏ வரலாம், சி வரலாம், டி வரலாம். சரியா? சரி இது பார்க்கறதுக்கு மட்டும் தான், இது நோட் பண்றதுக்கு இல்ல. சரி, அடுத்து பாருங்க. தரப்பட்டுள்ள உருவில் கோணங்களை இனங்கண்டு அட்டவணையை பூரணப்படுத்துக. கோணம் ஏ, கோணத்தின் வகை கேட்டிருக்காரு. அப்ப ஏல இருந்து எச் வரைக்கும். அப்போ ஆல்ரெடி இது நாங்க பார்த்துட்டோம். ஏ வந்து ஏ எழுத்து இந்தா இங்க இருக்குது, ஏ எழுத்து இந்தா பாருங்க இருக்குது, ஏ எழுத்து கோணம். சாரி, பி விரிகோணம். வெரி குட். பி வந்து விரிகோணம், ஏ வந்து குறுங்கோணம், பி வந்து விரிகோணம். அதுக்கடுத்து சி விரிகோணம், சியும் விரிகோணம். டி டியும் விரிகோணம். இ குறுங்கோணம். ஓகே. எஃப் கோணம், எஃப் வந்து பின்வளை கோணம். ஜி ஜி வந்து நேர்கோணம். எச் இந்த மாதிரிக்கு இனங்காண முடியும் தானே, பிரச்சனை இல்லையே. சரியா சார், தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொள்ளுங்க. தேவையானவங்க என்ன நோட் பண்றதுக்கு இப்போ டைம் கொடுத்தா நான் பார்க்க வேண்டிய செக்ஷன் நீங்க இன்னைக்குல சிக்கலாயிரும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, இப்ப இங்க பாருங்க, இணைக்கிறதுக்கு தந்திருக்குது. இங்க இணைக்கிறதுக்கு தந்திருக்குது. இப்ப எங்களுக்கு நாங்க வகை பார்த்தோம். 90 விட குறைவா இருந்தா செங்கோணம், 90க்கும் 180க்கும் இடைப்பட்டதா இருந்தா விரிகோணம். சரியா, 90 பாகையார செங்கோணம்னு எங்களுக்கு தெரியும். சரியா, 90 விட குறைவா இருந்தா குறுங்கோணம், 90க்கும் 180க்கு இடையில இருந்தா விரிகோணம், 180 பாகை இருந்தா நேர்கோணம், 180க்கும் 360க்கும் இடையில இருந்தா பின்வளை கோணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க 135 யாரோட இணைப்பீங்க? எதோட இணைப்பீங்க? இதோட இணைப்பீங்க. 90 பாகை 180 பாகை 35 245 280 கோணம். அதே மாதிரி 190. இப்ப கிளியரா? அப்ப இந்த மாதிரி சரியா, நீங்க உங்களோட ஆளுமைய நல்லா வளர்த்து கொள்ளணும். நீங்க உங்களோட ஆளுமைய நல்லா என்ன செஞ்சு கொள்ளணும்? திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு முறையின் மூலமாகவோ உங்களோட நீங்க இதுகளை ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு ஏதாவது வழிவகைகளை செய்து கொள்ளுங்கள். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. அப்ப என்ற நோக்கம் இப்ப கிளியர். சரி, இப்ப நாங்க ஒரு கோணம் உண்ட சரியா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, கட்டாயம் கோணம் ஒன்றை எழுதுறதுக்கு 3 ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தணும். எத்தனை ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்தணும்? 3 ஆங்கில பெரிய எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். அப்ப இவங்க ஒவ்வொரு கோணத்தையும் இங்க எழுதி காமிச்சிருக்காங்க. அந்த கோணங்களை நாங்க என்ன செய்யணும்? இந்த படத்துல இருந்து அதண்ட பருமனை இங்க நாங்க போடணும். ஏஓபி, ஏஓபி இந்த இருக்குது செங்கோணம். அப்ப செங்கோணமா இருந்தா எத்தனை பாகை? 90 பாகை. சரியா, இதை நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க படத்தை வரைந்து. ரெண்டாவது சிஓடி, இந்த இருக்குது சி, இந்த இருக்குது ஓ, இந்த இருக்குது டி. அப்ப இந்த பகுதி. அப்ப இங்க எத்தனை பாகை? 40 பாகை. எத்தனை பாகை?
40 பாகை. அதுக்கடுத்து பாருங்க பிஓடி. பிஓடின்னு சொன்னா அது ஒரு டானா ஷேப்ல இருக்குது. நல்லா பாருங்க மகன். செங்கோணம் 90 பாகை. 90 பாகை செங்கோணம். 90 பாகை டானா ஷேப்ல இருந்தா 90ன்னு உங்களுக்கு சொன்னேன். அதுக்கடுத்து பாருங்க ஏஓசி. இந்த பெரிய கோணம். இந்த பெரிய கோணம். சரி, இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 120 பாகை. இல்ல இந்த பிக்கும் இந்த சிக்கும் இடையில உள்ள இந்த கோணம் வந்து 50 பாகை. ஏன் கிடைக்கல 50 பாகை? மொத்தம் 150. மொத்தம் 40 இருக்கு தானே சார்? அங்கனைக்குல 40. அப்ப 40ஓட எத்தனைய கூட்டினா 90 வரும். அப்படிதான் யோசிக்கணும். 40ஓட 50 கூட்டினா தான் 90 வரும். ஆகவே பிக்கும் சிக்கும் இடையில 50 பாகை. அப்ப நீங்க ஏஓசி பெருமானத்தை காணணுமா இருந்தா 90ஐயும் 50ஐயும் என்ன செஞ்சிருக்கணும் நினைக்கல கூட்டி இருக்கணும். அப்ப 90ஐயும் 50ஐயும் கூட்டுனீங்கன்னா எத்தனை பாகை? 40 பாகை. 140 பாகை. குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. படத்தையும் வரைஞ்சு குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க பிஓசி. பிஓசி பிஓசி ஆல்ரெடி கண்டாச்சு. 50 பாகை. பிஓசி எத்தனை பாகை? 50 பாகை. சரியா? நான் அந்த நம்பரை ஆர்டர்ஸ் படி போகாம 4வது பார்க்காம 5வதுக்கு வந்துட்டேன். அப்ப 4வது நாங்க கண்டிருந்தோம்னா 50ன்னு சொல்லி எங்களுக்கு 5வது ஈஸியா இருந்திருக்கும். சரியா? அப்ப நாங்க அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கணும். நான் அதை கவனிக்க இல்லை. சரியா? சாரி. 6வது பாருங்க ஏஓடி. அப்ப ஏஓடின்னு சொன்னா என்னது? அது நேர்கோடு. அப்ப நேர்கோடு 180 பாகை. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஒரு கோணம் கொண்ட ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதும் பொழுது 3 எழுத்துக்கள் வரும். எத்தனை எழுத்துக்கள் வரும்? 3 எழுத்துக்கள். அந்த நடுவுல உள்ள எழுத்து தான் அந்த கோணத்தை குறிக்கும். அப்ப இங்க எல்லாமே ஓவத்தான் வச்சிருக்காங்க நடுவுல பாருங்க. ஏன்னா ஓத்தான் அந்த உச்சில உள்ள புள்ளி. அதனால ஓ வந்து நடுவுல இருக்குது. மற்ற 2 எழுத்துக்களும் மாறிக்கிட்டே இருக்குது. பாருங்க, முதலாவது கோணம் ஏஓபி, 2வது கோணம் சிஓடி, 3வது கோணம் பிஓடி, 4வது கோணம் பிஓசி, 5வது ஏஓசி, 6வது ஏஓடி. அப்போ அதை முறையா அழகா அவங்க தந்திருக்காங்க. சரியா மகன்? சரியா மகள்? சார், அப்போ ஓகே தானே? கொஞ்சம் இது சரி குயிக்கா நோட் பண்ணுங்க. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? மகன், இன்னும் டைம் வேணுமா? கொஞ்சம் வேகமா இது நோட் பண்ணுங்க. மத்தவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. சரி, அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் தானே? சரியா? சரி, இந்த கேள்வியை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களோட பாகை மணியை வைத்து PQR 60 பாகை, ABC 90 பாகை, XYZ 130 பாகை, KLM 148 பாகை. சரியா? மன்னிக்கவும், KLM 48 பாகை. அப்போ உங்களோட பாகை மணி இப்படிதான் இருக்க போகுது. இந்த பாகை மணியில இந்த நடுவுல ஒரு கோடு இருக்கும். அந்த இடம் வந்து 90 பாகை. இங்கால 0ன்னு சொன்னா இங்கால 180. இப்படிதான் இருக்கும். அப்ப இதை வைத்துக்கொண்டு
நீங்க 60 வரைய போறீங்கன்னா இந்த சைவர்ல இருந்து தான் 60 நீங்க பார்க்கணும். அப்ப இந்த இங்கனைக்குள்ள இந்த இடத்துல 60 இருக்குன்னு சொன்னா இங்கனைக்கு இந்த சைவர்கிட்ட இருந்து இங்கனைக்குள்ள ஒரு மார்க் வச்சு கொள்ளுவீங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க் வச்சு கொள்ளுவீங்க. அந்த கோடை இப்படி இந்த இங்கனைக்குள்ள இணைக்கணும். இதுதான் மத்திய பாயிண்ட். இந்த இடம் தான் அந்த உச்சி, கோணத்தின் உச்சியாக கருதப்படும். அப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள இந்த கேப் 60 பாகை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்படித்தான் வரையுது. அப்ப பாகை மணியை கையில வச்சுக்கிட்டு வரையும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்ப நீங்க அங்கனைக்குள்ள டக்குன்னு இனங்கண்டு கொள்வீங்க. இப்படித்தான் இதுல வரையணும் அப்படிங்கிறத இனங்கண்டு கொள்வீங்க. சரியா மகள்? சரியா மகன்? சரி இப்ப அதுகள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? தலைப்பு போடுங்க, நிரப்பு கோணங்கள். தலைப்பு போடுங்க, நிரப்பு கோணங்கள். சரியா? ஓகே சார். போட்டீங்களா? ஓ சார். சார், அப்ப நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னா இங்க 2 கோணங்கள் சம்பந்தப்படும். எத்தனை கோணங்கள்? 2 கோணங்கள் 2 கோணங்கள். சரியா? 2 கோணங்கள். பாருங்க, ஒரு கோணம் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு கோணம். இன்னொரு கோணம் பாத்துக்கிட்டீங்கன்னா பிக்யூஆர். அப்ப ஏபிசிக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 40 பாகை தந்திருக்காங்க. பிக்யூஆருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 50 பாகை தந்திருக்காங்க. அப்ப இந்த 2 கோணங்களையும் கூட்டும் பொழுது சரியா 90 பாகை வருது. எத்தனை பாகை வருது? 90. 90 பாகை. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? 2 கோணங்கள், அதாவது ஒரு சோடி, 2 கோணங்கள் ஒரு சோடி. சரியா? சேர்க்கும் பொழுது 90 பாகை காணப்படுமா இருந்தா, எத்தனை பாகை காணப்படுமா இருந்தா? 90 பாகை 90 பாகை. காணப்படுமா இருந்தா. அப்ப யாதாயினும் 2 கோணங்களை கூட்டும் போது 90 பாகை வருமா இருந்தா அந்த 2 கோணங்களும் நிரப்பு கோண சோடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 கோணம் என்ன கோடின்னு சொல்லுவோம்? நிரப்பு கோண சோடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 2 கோணங்களை கூட்டும் பொழுது 2 கோணங்களை கூட்டக்கில 90 பாகை வரணும் கட்டாயம். எத்தனை பாகை வரணும்? 90 பாகை. பாகை. அப்ப நிரப்பு கோணங்களா இருக்கணுமா இருந்தா 90 பாகை காணப்படணும். 89, 79, 91 அப்படியெல்லாம் இல்லை. அச்சொட்டா உறுதியாக 90 வர வேண்டும். 90 பாகை காணப்பட்டா மட்டும்தான் நிரப்பு கோணம்னு சொல்லுவோம். எத்தனை பாகை காணப்பட்டா? 90 பாகை காணப்பட்டால் நிரப்பு 90 பாகை. சரியா? 90 பாகை காணப்படுமா இருந்தா அந்த 2 கோணங்களையும் சேர்த்து நாங்க இங்க நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த ஏபிசிங்கிற கோணமும் இந்த பிக்யூஆருங்கிற இந்த கோணமும் நிரப்பு கோண சோடிகள் அப்படின்னு எனக்கு சொல்லப்படும். இப்ப 2வது படத்தை பாருங்க. சரியா? உச்சில ஓ இருக்குது, உச்சில ஓ இருக்குது. சரியா? அப்ப XOZ அதுதான் அங்க பெரிய கோணம், XOZ. அப்ப இந்த XOZனா இந்த இங்க இருந்து இந்த இங்க வரைக்கும் இந்த பெரிய கோணம். அந்த கோணத்துல அடையாளம் கொடுத்திருக்காரு, செங்கோணத்துக்கான அடையாளம் கொடுத்திருக்காரு. என்னத்துக்கான அடையாளம் கொடுத்திருக்காரு? செங்கோணத்துக்கான அடையாளம் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த செங்கோணத்து உள்ளுக்கு சரியா 2 கோணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா XOY, இன்னொன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா YOZ. அப்ப அந்த 2 சின்ன கோணங்களையும் கூட்டுனா சரியா கட்டாயம் அங்க எத்தனை பாகை வரும்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா 90 பாகை. அப்ப யார் 2 கோணங்களை கூட்டக்கில 90 பாகை வருகின்றதோ, எந்த 2 கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை வருகின்றதோ அந்த 2 கோண சோடிகளும்
கட்டாயம் நிரப்பு கோண சோடிகளாக காணப்படும். என்ன கோண சோடிகளாக காணப்படும்? நிரப்பு கோண நிரப்பு கோண சோடிகளாக காணப்படும். சரியா? சார். சரி, இந்த படத்தை வரைங்க. குயிக்கா குயிக்கா வரைஞ்சி இதை ரெண்டையும் நோட் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க. எழுதி முடிஞ்சு சார். படத்தை ஒழுங்கா வரைஞ்சிருக்கணும். ஓகே சார். அப்ப இது இது முதலாவது உதாரணம். இன்னும் நிறைய உதாரணம் இருக்குது. இது ரெண்டாவது உதாரணம். அப்ப ரெண்டு கோணங்களை கூட்டும் பொழுது கட்டாயம் 90 வரணும். அப்ப நீங்க நிரப்பு கோணத்துக்கு 90க்கு சோடிய போடணும். எத்தனத்துக்கு சோடிய போடணும்? 90 பாகைக்கு. அப்ப 90 பாகைக்கு சோடி போடுறேன்னு சொன்னா நான் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 40,50 இப்படி. இது ஒரு சோடி. 45 45 போடையலாமா? போடையலாதா? போடலாம். போடலாம். 30 60 வருமா? வரும். வரும். அதே மாதிரிக்கு 41 49 வருமா? வரும் சார். வரும். அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய, சரியா, இந்த இந்த வடிவத்துல வரக்கூடியது தான் நாங்க நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நிரப்பு கோணங்கள். அப்ப நிரப்பு கோணங்கள் என்பது இரண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை 90 பாகை வர வேண்டும். இரண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகை வர வேண்டும்? 90 90 பாகை வர வேண்டும். சரியா? சரி, அந்த நோட் பண்ணதுக்கு கீழே எழுதுங்க. ஆகவே கோணம் ஏபிசி கோணம் பிக்யூஆர் ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடியாகும். கோணம் XOY கோணம் YOZ ஆகியன ஒரு நிரப்பு கோண சோடியாகும். ஓகேவா? இல்ல சார். அப்ப நிரப்பு கோணம்னா ரெண்டு கோணங்களை கூட்டும் பொழுது எத்தனை பாகை வர வேண்டும்? 90 பாகை. 90 பாகை. சரியா? 90 பாகைக்கு நாங்க சோடிய போடணும். எத்தனை பாகைக்கு சோடிய போடணும்? சொல்லுங்க மகள், சொல்லுங்க மகன். 90 பாகைக்கு. 90 பாகைக்கு. சரியா? ரெண்டு ரெண்டு கோணங்களை நீங்க சோடிப்படுத்த வேண்டும். அப்படி சோடிப்படுத்து சோடியா இருக்குமாக இருந்தா அதுக்கு நாங்க சொல்றது நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கோணங்கள் சொல்லுவோம்? நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள். ஓகே தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே இது? ஓ சார். நோட் பண்ணி முடிவா? இன்னும் டைம் வேணும் சார் அப்படிங்கிறவங்க டைம் வேணும் சார். அப்ப அதுக்கு கீழே விளக்கம் எழுதுங்க. அதுக்கு கீழே விளக்கம். ஒரு கூறுங்கோண சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனின் அக்கோணச்சோடி நிரப்பு கோண சோடி எனப்படும்.
அப்ப அவரு தெளிவான விளக்கங்கள் தந்துட்டாரு. அந்த ரெண்டு கோணங்களுமே கூறுங்கோணங்களா தான் இருக்க போகுது. அந்த ரெண்டு கோணங்களுமே எதா இருக்க போகுது? கூறுங்கோணங்கள். அந்த ரெண்டு கோணங்களும் கூறுங்கோணங்களாக இருக்கும் பொழுது கட்டாயம் அது நிரப்பு கோண ஜோடியாக காணப்படும். சரிதானே? ஓகே சார், அப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல இல்ல அப்ப எங்களுக்கு ரெண்டு கோணம் தருவாரு. எங்களுக்கு எத்தனை கோணம் தருவாரு? 2 ரெண்டு கோணம். அந்த ரெண்டு கோணத்தின் பெருமானம் 90 பாகை வருதான்னு பார்க்கணும். எத்தனை பாகை வருதான்னு பார்க்கணும்? 90 90 பாகை. அப்படி 90 பாகை வந்தா அந்த ரெண்டு கோணங்களும் நிரப்பு கோண ஜோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கோண ஜோடிகள்னு சொல்லுவோம்? நிரப்பு கோண ஜோடிகள் என்ன சொல்லுவோம்? நிரப்பு கோண ஜோடிகள். நிரப்பு கோண ஜோடியா இருந்தா அந்த ரெண்டு கோணங்களுடையும் பெருமானம் கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்? 90 பாகை. சரியா? நிரப்பு கோண ஜோடியா இருந்தா 90 இருந்தா நிரப்பு கோணம். சரியா? சரி சார், அப்ப கிளியர் தானே? இது நோட் பண்ணியாச்சா? இன்னும் எங்களுக்கு புரியல சார், இன்னும் எங்களுக்கு விளங்கல சார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்கீங்களா? சார், என்னன்னு சொன்னா ரெண்டு கோணம் தருவார். எத்தனை கோணம் தருவாரு? ரெண்டு கோணங்கள். அப்ப அந்த ரெண்டு கோணத்தின் பெருமன் அந்த ரெண்டு கோணத்தின் பருமன். மன்னிக்கவும், இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோணம் இருக்குது. இது ABC 30 பாகை. எத்தனை பாகை? 30 இன்னொரு கோணம் தந்திருக்காரு. கே, சரியா? LM 60 பாகை. ஓகேவா? ஓகே ஓகே இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க இப்படி ஒரு கத்திரிக்கோல்ல இப்படி ஒட்டுனீங்கன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒரு கத்திரிக்கோல்ல எடுத்து இதை இப்படி ஒட்டுவீங்களா இருந்தா, நிச்சயமாக இது என்னவா இருக்கும்? ஒரு செங்கோணமா இருக்கும். அதாவது டானா ஷேப்ல இருக்கும். அதாவது என்ன ஷேப்ல இருக்கும்? டானா ஷேப்ல இருக்கும். அப்ப அதனால டானா ஷேப்ல இருந்தா அதோட பெருமானம் நாங்க எத்தனைன்னு சொல்லி நாங்க சொன்னோம்? 90 பாகை. அப்ப அவர் என்ன விளக்கம் எங்களுக்கு கொடுக்குறாரு? ரெண்டு கோணங்களை நாங்க எடுக்கணும். அந்த ரெண்டு கோணங்களை எடுத்து அந்த ரெண்டு கோணங்களையும் ஒன்று சேர்க்கும் போது, அந்த ரெண்டு கோணங்களையும் நாங்க ஒன்று சேர்க்கும் போது அதோட பெருமானம் 90 வரணுமா? அதோட பெருமானம் எத்தனை வரணுமா? 90 வரணுமா? அதோட பெருமானம் 90 வருமா இருந்தா இரண்டு கோணங்களை சேர்க்கும் பொழுது 90 வந்தால் அது நிரப்பு கோணங்கள் என அழைக்கப்படும். என்னன்னு சொல்லி அழைக்கப்படும்? நிரப்பு கோணம். அப்ப நிரப்பு கோணமா இருக்கணுமா இருந்தா அந்த ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகையா இருக்கணும்? 90 பாகையாக இருக்கணும். எத்தனை பாகையா இருக்கணும்? 90 பாகையா இருக்கும். 90 பாகை. இப்ப கிளியரா? சரியா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? சரியா? சரி. சரி. அப்ப இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு தந்துட்டேன். இப்ப இங்க பாருங்க, கூட்டுத்தொகை 90 ஆவதற்கு
கூட்டுத்தொகை எத்தனை ஆவதற்கு 90 கூட்டுத்தொகை 90 ஆவதற்கு தரப்பட்ட ஒரு கூறுங்கோணத்துடன் கூட்டப்பட வேண்டிய கூறுங்கோணம் தரப்பட்ட கோணத்தின் நிரப்பு கோணம் ஆகும். சரியா? கூட்டுத்தொகை 90 ஆவது, அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. கூட்டுத்தொகை 90 ஆவதற்கு தரப்பட்ட ஒரு கூறுங்கோணத்துடன் கூட்டப்பட வேண்டிய கூறுங்கோணம் தரப்பட்ட கோணத்தின் நிரப்பு கோணம் என ஆகும். நிரப்பு கோணம் ஆகும். ஒரு உதாரணம் இங்க வச்சிருக்குது. உதாரணம், முப்பது பாகையோட 60 பாகையை கூட்டினா 90. சரியா? 30ஓட 60 கூட்டினா எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை. அப்ப அதுல இருந்து 30ஐயும் 60ஐயும் கூட்டினா 90 வரனால 30ங்கிற கோணத்தின் நிரப்பு கோணம் யாரா இருப்பாரு? 60 பாகையாக இருப்பார். 30ன் நிரப்பு கோணம் யாரா இருப்பாரு? 60 பாகை. இப்ப கிளியர் தானே? நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. நோட் பண்ணி கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரிதானே? சரி, அப்ப இதுதான் நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு ஒரு கோணம் ஒன்று தருவாரு, அந்த கோணத்தோட நாங்க 90 பாகை வரக்கூடிய மாதிரி, சரியா, அந்த கோணத்தோட 90 பாகை வார மாதிரி நாங்க ஒரு கோணத்தை கண்டுபிடிப்போமா இருந்தா அந்த ரெண்டு கோணங்களும் நிரப்பு கோண சோடிகள் என அழைக்கப்படும். சரியா? அப்போ 30ம் 60ஐயும் கூட்டினா 90 வருது. ஆகவே 30, 60 நிரப்பு கோண சோடிகள். 30 பாகையின் நிரப்பு கோணம் 60 பாகை. அப்படி தனித்தனியாகவும் சொல்லலாம். சரியா? சரி, அப்போ ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் கிளியரா? சரி சார். சரி, முதலாவது உதாரணம். ஆல்ரெடி ஒரு உதாரணம் போட்டாச்சு. இதை ரெண்டுன்னு சொல்லி போட்டாலும் பரவாயில்லை, உங்களோட விருப்பம். சரியா மகன்? சரியா மகள்? சரி. சரி, கோணம் 38 பாகை கொடுத்திருக்காரு. கோணம் எத்தனை பாகை கொடுத்திருக்காரு? 38. அப்ப கேட்டிருக்காரு கேள்வி 38 நிரப்பு கோணம். அப்ப நீங்க போடுவீங்க நிரப்பு கோணம். நிரப்பு கோணம் சமன், இந்த 38 நிரப்பு கோணத்தை காணணுமா இருந்தா 90 பாகையில இருந்து எத்தனை கழிக்க வேண்டும்? 38. 38 கழிக்கணும். அப்ப கழிச்சா எவ்வளவு வருது? 52. எஸ் சார். 52 பாகை. ஓகே. ஓகே சார். ஆகவே 38 பாகையின் நிரப்பு கோணம் 52 ஆகும். 38 நிரப்பு கோணம் எத்தனை பாகை? 52. 52. மாத்தியும் சொல்லலாம். 52 நிரப்பு கோணம் எத்தனை? 32. 38. ரெண்டு பக்கமும் எங்களுக்கு சொல்ல முடியும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகேவா? கிளியர் தானே? Yes, sir. Clear, sir. சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. Finish. சரி, அப்ப நிரப்பு கோணம் என்பது இரண்டு கோணங்களை கூட்டும் பொழுது 90 பாகை வர வேண்டும். எத்தனை பாகை வரணும்? 90 பாகை வர 90 வேண்டும். பாகை வர வேண்டும். அப்படி 90 பாகை வருமா இருந்தா அந்த ரெண்டு கோணங்களும் நிரப்பு கோணங்கள் என அழைக்கப்படும். சரியா? சரி. சரி, இப்ப இத பாருங்க. ஏபிசி 48 பாகையா? ஏபிசி எத்தனை பாகையா? 48. பிக்யூஆர் 60 பாகை, கேஎல்எம் 42 பாகை. கேஎல்எம் எத்தனை பாகை? 42 பாகை. அதே மாதிரி XYZ 24 பாகை. சரியா? ஓகே ஓகேவா? சரி, எந்த ரெண்டு பெருமானங்களை கூட்டுனா 90 வரும்? நாற்பத்தி 42. சரியா? கூட்டினா 90. சரி சார். 90. ஆகவே 48க்கு வந்து ஏபிசி, 48க்கு வந்து ஏபிசி, 42க்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஎல்எம். கேஎல்எம். அப்ப இது ரெண்டையும் கூட்டுறனாலதான் எங்களுக்கு 90 வருது. ஆகவே கோணம் ஏபிசி கமா கோணம் கேஎல்எம் இது ஒரு சோடி. சரியா? சரி சார். மத்தத நார்மலா போடலாம். மத்த என்னென்ன? 66 24, 66 24. 24. அப்ப பிக்யூஆர் கமா XYZ. XYZ. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார். அப்ப okay தானே? சரி, அப்ப இப்படித்தான் நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்கிறது. அப்ப ரெண்டு கோணங்களை கூட்டும் பொழுது எத்தனை பாகை வர வேண்டும்? 90 பாகை. 90 பாகை வர வேண்டும். சரியா? 90 இருக்கணும். கூடையும் இயலாது, குறையையும் இயலாது. சரியா? சரி. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம். ஓகே. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு மாசம்.
சரி ஓகே தானே? அடுத்து பாருங்க, அடுத்த தலைப்பு இருக்குது மிகை நிரப்பு கோணம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? சரி. அப்ப இதோட இப்ப முடிக்கிறேன். எல்லாருக்கும் குட் நைட். Good night, sir. Bye, sir. Thank you, sir. God bless you, sir. ஓகே ஓகே. Thank you, sir. Good night, sir. Bye, Thank you. sir. Good night, sir.